டெல்லியில் நடைபெற்று வரும் தேசிய கையெறி பந்து போட்டியில் பங்கேற்றுள்ள தமிழக வீர வீராங்கனைகள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பது பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. 61 ஆண்டுகளாக நடைபெறும் இந்த போட்டியில் இம்முறை டெல்லி அணிக்கு ஆதரவாக ஒருங்கிணைப்பாளர்கள் செயல்பட்டதாக கூறப்படுகிறது. இதை தமிழக அணியினர் தட்டி கேட்டபோது அணியின் பயிற்சியாளருடன் அவர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அப்போது திடீரென்று மைதானத்தில் இருந்த தமிழக வீராங்கனைகள் அடித்து உதைத்து தாக்கப்பட்டனர். கையெறி பந்து போட்டியின் தொடக்க முதலே தமிழக அணிக்கு எதிராக போட்டி ஒருங்கிணைப்பாளர்கள் செயல்பட்டதாக தமிழக அணியின் பயிற்சியாளர் ஆசிர் நியூஸ் 7 தமிழிடம் தெரிவித்தார். தலைநகர் டெல்லிக்கு விளையாடுவதற்காக வந்த தாங்கள் தாக்குதலுக்கு உள்ளானது மிகவும் வேதனை தருவதாக தமிழக வீர வீராங்கனைகள் குற்றம் சாட்டினர். கேட்டோம், ஏன் ஒன் சைடா ஊதுறீங்க, நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு வந்திருக்கிறோம், நாங்க எவ்வளவு செலவு பண்ணி வந்திருக்கோம், மாணவர்களை ஏன் இப்படி பண்றீங்க, மாணவர் மனநிலை என்ன பாதிக்கப்படும் அப்படின்னு கேட்கும்போது அவங்க என்ன சொல்றாங்க, நாங்க அப்படிதான் செய்வோம், உங்களால முடிஞ்சதை செய்யுங்க, நீங்க அங்க தானே வந்திருக்கீங்க, நாங்க டெல்லி தான் ஜெயிக்க வைப்போம் அப்படின்னு இப்படி பேசும்போது வாக்குவாதம் வந்த உடனே ஒருத்தர் ஓடி வந்து அவர் அபிஷியல்ங்கிறாங்க, டெல்லி மேனேஜருங்கிறாங்க. உண்மையே சொல்லவே மாட்டேங்காங்க, அவர் யாருன்னு சொல்ல மாட்டேங்காங்க, அவர் பேரே என்னன்னு எங்களுக்கு தெரியல. அவர் ஓடி வந்து எங்களை அடிச்சாரு. அடிச்ச உடனே பசங்களாம் ஓடி வந்து நம்ம கோச் அடிக்காங்கன்னு சொல்லி உடனே வந்த உடனே அவங்க மாணவரை வச்சு எல்லாத்தையும் கூட்டு வந்து அடிக்கிறாங்க. ஒன் சைடாவே ரெஃபரி பண்ணிட்டாங்க. பாத்தீங்கன்னா 3 மேட்ச்மே நாங்க தான் வின்னர். நாங்க என்ன கேட்டோம்னா, இந்த மாதிரி சார் 3 மேட்ச்மே வின் பண்ணிருக்கோம் சார், ரன்னர் கூட இது பண்ணிட்டு 1 மேட்ச்ல எப்படி சார் இது பண்ணுவீங்க கேட்டதுக்கு அவங்க ஒண்ணுமே ரியாக்ஷன் பண்ணவே இல்ல. நாங்க சொன்னதுமே அவங்க எடுத்துக்கவே கிடையாது. நாங்க சொன்னோம், சரி சார் ஓகே மேட்ச் ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்னு கேட்டதுக்குமே அவங்க ஒரு ரியாக்ஷனுமே பண்ணவே கிடையாது. கிடையாதுக்கு கோச் சாருமே போய் கேட்டாரு. கேட்டதுக்கு அவர் அடிச்சுட்டாங்க. அடிக்கவும் கேர்ள்ஸுமே போய் கேட்டதுக்கு எல்லாருமே இது பண்ணிட்டாங்க. கர்நாடகா 3 மேட்ச் வின்னர், ரன்னர் கூட ஆடுறா, இப்ப ரன்னர் அவ வின்னர், எப்படி சார் முடியாதுன்னா ஒன் சைடு பால புடிச்ச உடனே ஏர்ல புடிக்கிறாங்க, புடிச்ச உடனே அவுட்ன்றாங்க. அப்ப இப்படியே புடிச்சு 2 கையில த்ரோ பண்ணலாமா? எப்படி பண்ண முடியும்? ஒன்னு இந்த பக்கம் திருப்பணும், இந்த பக்கம் திருப்பணும், லெப்ட் ரைட் ஏதாவது ஒண்ணு திருப்பு, எது திருப்பினாலும் ஃபவுல். அப்ப எப்படி பண்றது? அதை கேட்டா அது ஒண்ணுமே பேச மாட்டாங்க. டெல்லியில் தாங்கள் தாக்கப்பட்டது குறித்து தமிழக வீர வீராங்கனைகள் டெல்லி காவல்துறையில் புகார் அளிக்கவில்லை. இந்த விவகாரத்தில் தமிழக அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர்.